சுபிக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இந்த தேர்வுக்கு தயாராகக்கூடிய நமது சுபிக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபிக்குழு ஆசிரியர்களுக்கான இன்றைய தகவல். தேர்வுக்கான நோட்டிபிகேஷன் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய பகுதி. நாளிதழ்களில் இதனை குறித்த செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அதுபோல ஆகஸ்ட்ல நோட்டிபிகேஷன், நவம்பர்ல எக்ஸாம்களில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லாத அளவிற்கு தற்பொழுது பார்த்தீங்கன்னா நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அப்போ இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களை சிறந்த முறையில் தயார் பண்ணிக்கணும். இருக்கிற காலத்தை ஸ்மார்ட் ஒர்க்காக நம்ம பண்ணுற பட்சத்தில் நம்மளுடைய வெற்றியை உறுதி செய்து கொள்ளலாம். எந்த ஆண்டு இல்லாமல் இந்த ஆண்டு நிறைய வாய்ப்புகளை டிஆர்பி ஆனது நம்மளுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கு. OMR பேஸ்டு எக்ஸாமாக இருக்கட்டும், அந்த நார்மலைசேஷனுங்கிற ப்ராப்ளம் நம்மளுக்கு கிடையாது. ஸோ பாயிண்ட் சம்திங்கில் மார்க்கை விட்டவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். சொந்த மாவட்டத்திலேயே தேர்வு எழுதக்கூடிய OMR பேஸ்டுங்கும்போது சொந்த மாவட்டத்திலேயே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தேர்வு எழுதி கொள்ளலாம். அதே மாதிரி நியூ சிலபஸ், சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு அருமையான வாய்ப்பு. சிறந்த திட்டமிடலோட பயிற்சி எடுக்கிற பட்சத்தில் வெற்றி உறுதி. ஸோ இதை அடிப்படையாக வைத்து ஒவ்வொரு பாடப்பிரிவிற்கும் நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக நம்ம என்ன செய்கிறோம், பயிற்சிகள், தேர்வுகள், கையேடுகள் 1 by 1 கொடுத்துட்ருக்கோம். அதில் இன்றைய அறிவிப்பாக ஆசிரியர்கள் தங்களை சிறந்த முறையில் தயார்படுத்தணும். கடந்த ஓராண்டுகளுக்கு மேலாக நம்முடைய சுபைக்குழுவை ஃபாலோ பண்ணி, இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமிற்கு ஃபாலோ பண்ணி வரக்கூடிய ஆசிரியர்களுடைய அரசு பணி கனவை நனவாக்க வேண்டும், உரித்தாக்க வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு நம்ம ஒவ்வொன்றையுமே ப்ராசஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதில் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், என்ன உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம், அதனை குறித்த தகவல் தான் இந்த வீடியோ. ஸோ இறுதி வரை பாருங்க. உங்களுக்கான ஆஃபர்ஸ், உங்களுக்கான வாய்ப்பு என்ன இருக்குது, ஸோ இதை மெயினாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த பிஜிடிஆர்பியில் அனைத்து பாடப்பிரிவு ஆசிரியர்களுமே எதிர்நோக்கக்கூடிய பகுதி, நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு இடர்பாடாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜி. பிஜிடிஆர்பி சைக்காலஜி, இந்த சைக்காலஜி எஜுகேஷன் ரெண்டும் சேர்த்த பகுதி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின் கொடுக்குறாங்க. இந்த 30ல் பார்த்தீங்கன்னா பாதி 15ங்கிறது நம்மளுடைய இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம பண்ண முடியும். இருந்தாலும் நம்மளுடைய டார்கெட்டுங்கிறது 15. அதுக்கு பிறகு அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ இதற்கு நம்ம என்ன பண்ணுறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா வீக் டெஸ்ட், வீக்லி டெஸ்ட், வாரத்தில் பார்த்தீங்கன்னா 2 டெஸ்ட் உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம், ப்ரொவைட் பண்றோம். இதுல சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 11 தேர்வுகள் முடிச்சிருக்கிறோம். அதே மாதிரி ஜிகேயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 தேர்வுகள் உங்களுக்கு ஜிகேக்கு நம்ம முடிச்சிருக்கிறோம். சைக்காலஜிக்கு 11 தேர்வுகள் முடிச்சிருக்கிறோம். இனி பார்த்தீங்கன்னா ஒரு 9 தேர்வுனா சைக்காலஜி டாபிக் முடிஞ்சிடும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 11 டெஸ்ட்லேயே அந்த டாபிக் முடிஞ்சிருச்சு. அந்த ஃபுல் மாடல் டெஸ்ட், ரிவிஷன், ஸோ இந்த கான்செப்டில் தான் மீதி 9 தேர்வு இருக்கும். ஆக மொத்தத்தில் இந்த சைக்காலஜியாக இருக்கட்டும், எஜுகேஷனாக இருக்கட்டும், ஜிகேயாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் மெயினாக பாருங்க. இதுவரைக்கும் நடந்திருக்கக்கூடிய டெஸ்ட் சைக்காலஜி 11, அதே மாதிரி ஜிகே 6. இந்த டெஸ்ட்டை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணியிருக்கணும். நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட்டு நீங்கள் எழுதி உங்களுடைய மார்க்கை ரேங்கையும் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. அப்படி இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம என்ன செய்யறோம், இந்த 11 தேர்வுகள் ப்ளஸ் இந்த 6 தேர்வுகள் இதனுடைய பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இதனுடைய பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த பிடிஎஃப்பை நீங்கள் ரிவிஷனுக்கு வச்சுக்கிற பட்சத்தில் சைக்காலஜி குறித்த கஷ்டங்கள், கவலைகள் உங்களுக்கு இராது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1100 கொஸ்டின்ஸ், 11 டெஸ்ட்டு. ஸோ ஒரு டெஸ்ட்டில் 150 கொஸ்டின்ங்கும்போது உங்களுக்கு 1300 கிட்ட வந்துடும் மேலே.
இந்த கொஸ்டினை நீங்கள் ரிவிஷன் பண்ணும் பொழுது இன்னியும் உங்களுக்கு எளிமையானதாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஜிகேயை பொறுத்த வரைக்கும் நம்ம 6 டெஸ்ட் கொடுத்துருக்கோம். இது முதல் பகுதியாக இதை எழுதி முடித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க்கை ஒவ்வொரு டெஸ்ட்லையும் நீங்கள் அந்த டெஸ்ட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுடைய மார்க் இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் வாட்ஸ்அப்னு இருக்கும். என்னுடைய வாட்ஸ்அப் இருக்குது. இந்த 11 டெஸ்ட்டு, இந்த 6 டெஸ்ட்டு, இதனுடைய மார்க்கை நீங்கள் ஷேர் பண்ண பட்சத்தில் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம், உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். இது சைக்காலஜி எஜுகேஷன் ஆசிரியர்களுக்காக. ஸோ இது போக நம்ம மெட்டீரியல் கொடுக்குறோம். சரிங்களா? மெட்டீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி எஜுகேஷன், ஸோ இதுக்கான மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கக்கூடிய ஆசிரியர்கள். அதே மாதிரி ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா வாங்கக்கூடியவர்களுக்கு 85 டெஸ்ட் ப்ரீ டெஸ்ட் நம்ம கொடுக்குறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆசிரியர்கள் சைக்காலஜி எஜுகேஷன் மட்டும் எனக்கு போதும், மற்ற பகுதிக்கு எனக்கு மெட்டீரியல் இருக்குது, நான் ஓரளவு ஃபாலோ பண்ணிட்டேன், எனக்கு சைக்காலஜி எஜுகேஷன் தான் பெரிய இடர்பாடுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவர்களுக்காக நம்ம என்ன செய்யறோம், சைக்காலஜி எஜுகேஷன் மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜியில் ஒரு 800 கொஸ்டின்ஸ், அதே மாதிரி எஜுகேஷனில் ஒரு 400 கொஸ்டின்ஸ், டோட்டலாக 1200 கொஸ்டினோட பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நம்ம கொடுத்துறோம். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த புக்கை வச்சு படிச்சுட்டு இந்த பிடிஎஃப்பை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து டெஸ்ட்டு எழுதி பார்த்து கொள்வதற்கு ஏதுவாக வித் ஓஎம்ஆரோட நம்ம கொடுத்துறோம். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த கொஸ்டினை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ சைக்காலஜி மட்டும் வாங்கக்கூடியவங்களுக்கு கொஸ்டினோட பிடிஎஃப் நம்ம கொடுத்துறோம், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகே இதை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம், 85 ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இது உங்களுக்கு முடிஞ்சு. அடுத்து ஜிகேன்னு எடுத்துக்கிற பட்சத்தில் நம்ம 10,000 ஒன்லைனர் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். இதுவே போதுமானதாக இருக்கும். ஜிகேக்கு வேறு எதையுமே நீங்கள் பார்க்க வேண்டியது கிடையாது. இந்த 10,000 ஒன்லைன் ஓரிரு வாரங்கள்லாம் உங்களுக்கு நம்ம அப்லோட் பண்ணுவோம், அதை ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, ஸோ இந்த மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு 15 மாடல் டெஸ்ட், ஃபுல் மாடல் டெஸ்ட்டு, 15 கொஸ்டின் செட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துரும். அந்த புக்கை ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இந்த செட்டு கொஸ்டினை நீங்கள் எழுதி பார்த்து கொள்வதற்கு ஏதுவாக 15 மாடல் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் இனிமேல் நம்ம என்ன செய்கிறோம், ப்ரொவைட் பண்ணுறோம். அப்போ காமனாக எல்லோரும் எழுதக்கூடிய தேர்வுக்கான கொஸ்டின் பேங்க் உங்களுக்கு நம்ம கொடுத்துறோம். அதே மாதிரி ஃப்ரீ டெஸ்ட் அட்டன் பண்ணக்கூடியவங்களுக்கு ஃப்ரீயாகவே நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கொஸ்டினோட பிடிஎஃப்பும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், வாங்கி கொள்ளலாம். இது நமது குழு ஆசிரியர்களுக்காக நம்ம உருவாக்கி கொடுக்கக்கூடியது, எப்படியும் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற நோக்கத்தில். ஸோ அடுத்து மேஜருக்குள்ள வந்தோம்னா தமிழ். ஸோ இந்த தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவுமே மாற்றம் செய்யலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெட்டீரியல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 17 புத்தகங்களாக மெட்டீரியல் நம்ம கொடுக்குறோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லைனர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 புக்கு நம்ம என்ன செய்கிறோம், ஒன்லைனருக்கு கொடுக்குறோம். டோட்டலாக 22 புத்தகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த 22 புக்கை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், வேறு எதையுமே பார்க்க வேண்டாம். இது போக நம்ம என்ன செஞ்சுருக்கோம், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொல்பொருள் ஆய்வு பண்பாட்டு பரவல் ஒரு டாபிக். அதில் தொல்பொருள் ஆய்வு அதிலே பண்பாடை குறித்த தகவலை நம்ம எடுத்துட்டோம். இருந்தாலும் இந்த பண்பாடு என்கிற கான்செப்ட் அந்த ஒன் வேர்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஒன்லைனர் கொஸ்டின் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சரிங்களா? ஸோ அந்த ஒன்லைனர் கொஸ்டின் இதோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டாபிக் முடிஞ்சிருது. எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துட்டோம். அந்த பண்பாடுங்கிறதுக்கு ஸோ எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குதுங்கிற பட்சத்தில் அதை கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதிகபட்சமாக ஜூலை 1 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருவோம், அந்த டெஸ்ட் குரூப்பு அதே மாதிரி ப்ரீ டெஸ்ட் குரூப்பில் அந்த பண்பாட்டு பரவலோட பிடிஎஃப் கொடுத்துருவோம். அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். மற்றபடி இதுவே உங்களுக்கு தமிழுக்கு போதும். இதை வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு 180 தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் ஃப்ரீ டெஸ்டானது நம்ம என்ன செய்கிறோம், கண்டக்ட் பண்ணி கொண்டு போகிறோம். நீங்கள் அந்த ஃப்ரீ டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது தமிழுக்கு. அதே மாதிரி ஹிஸ்ட்ரி பாடப்பிரிவுக்கு வரலாறு எடுத்துக்கிற பட்சத்தில் வரலாறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 30,000 வினாக்களை உள்ளடக்கிய கொஸ்டின் பேங்க் ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். மெட்டீரியல் ஃபினிஷ் ஆயிடுச்சு.
டெஸ்ட்டு ஃப்ரீயாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ ஒன்லைனர் நம்ம எடுத்துகிட்ருக்கோம் ஒவ்வொரு யூனிட் வைஸாக. ஃபஸ்ட்டு யூனிட் முடிஞ்சிருச்சு, அதை உங்களுக்கு நான் டெஸ்ட் குரூப்லேயே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நம்ம எடுக்கக்கூடிய ஒன்லைனர் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவோம். மற்றபடி ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கட்டும், கொஷின் பேங்காக இருக்கட்டும் உங்களுக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழுக்கும் ஒரு 30,000 கொஸ்டின் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு சில வினாக்கள் டாபிக்கை வந்து இன்னும் நம்ம இன்டெப்த்தாக எடுக்கணுங்கிறதுனால ஜூலை 1ல இருந்து இதற்கான வீடியோ நம்ம கொடுத்துருவோம். கொஸ்டின் பேங்குக்கான வீடியோ நம்ம கொடுத்துருவோம், நீங்கள் அப்புறம் வாங்கிக்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் ஒன்லைனர் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். 30,000 கொஸ்டின்ஸ் ஹிஸ்ட்ரிக்கு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஆனால் தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஜூலை 1ல இருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் ஹிஸ்ட்ரியில் எது பெண்டிங்காக இருக்குது, ஒன்லைனர் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். அதை அப்படியே 1 by 1 நம்ம மொபைல் ஆப்ஸில் அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் ஃப்ரீயாகவே ஃபாலோ பண்ணிக்கலாம். மற்றபடி ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதை வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு டெஸ்ட் பேஜை நம்ம ஃப்ரீயாக நினச்சிடும் கண்டக்ட் பண்ணி கொண்டு போகிறோம். ஸோ இது ஹிஸ்ட்ரிக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பாடப்பிரிவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஆசிரியர்களுக்காக கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 15,000 கொஸ்டின் அண்ட் ஆன்சர், 15,000 கொஸ்டின். ஸோ இதில் 5,000 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10 யூனிட்டுக்கு எடுத்திருக்கிறோம். மீதி 5,000 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷனுக்காக. மீதி 5,000 கொஸ்டின்ஸுங்கிறது ஃபுல் மாடல் டெஸ்ட். ஸோ இந்த கான்செப்ட்ல 15,000 கொஸ்டின்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பேஜில் இதை கொடுத்துட்டு இருக்கோம். செகண்ட் டெஸ்ட் பேஜ் இந்த வாரத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். தேவையுள்ள ஆசிரியர்கள் இங்கிலீஷுக்கு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி, ஸோ இதற்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கொஸ்டின் பேங்க் மெட்டீரியல் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆக மொத்தத்தில் இப்போ இருந்தே இதை பயன்படுத்துகிற பட்சத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய கோர்ஸு அதை படிச்சுட்டு நீங்கள் தேர்வு எழுதணும். ஒவ்வொரு கான்செப்ட் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லக்கூடிய பகுதி தான், இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கிறது தான். அந்த அளவுக்கு தான் ஒவ்வொன்றையுமே உங்களுக்கு ஃப்ரீயாக உருவாக்கி கொடுக்குறோம். சில இதை நீங்கள் பேமெண்ட் கட்டி வாங்கக்கூடிய அளவிற்கான வழிமுறைகளை நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கோம். சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. இதற்கான சாம்பிள் எல்லாமே மொபைல் ஆப்ஷனில் நம்ம கொடுத்துருக்குறோம். வாய்ப்பை பயன்படுத்துங்க. ஏன்னா எக்ஸாமுக்கான அறிவிப்பு ஆகஸ்ட்டுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனை குறித்த தகவல் ஒவ்வொரு நாளுமே கிடைக்கப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.